திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர்தான் கே.என். நேரு அவர்கள் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் திடீர் திருப்பமாக இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்துவதை முன்கூட்டியே அறிந்ததன் காரணமாகத்தான் நெஞ்சுவலி வந்ததாக கே.என். நேரு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்கலாம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். 2024 மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறுகிறது தமிழகத்தில் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியானதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதற்கட்ட 2வது கட்ட கூட்டணி வேட்பாளர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகளையும் வெளியிட்டது. இந்த நிலையில்தான் இன்றுடன் தேர்தல் ஆணைய வேட்புமனு தாக்கல் முடிவடையக்கூடிய நிலையில் திமுகவின் வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களையும் ஆதரிப்பதற்காக பிரச்சாரத்திற்கு முதற்கட்டமாக திமுகவின் மூத்த அமைச்சர் கே.என். நேரு அவர்கள் பெரம்பலூர் அருகே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த நிலையில்தான் பிரச்சாரத்தின் பொழுது அமைச்சர் கே.என்.நேருவுக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டது. பெரம்பலூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட கொசூர் பகுதியில் உள்ள பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது மயக்கம் வருவதாக கூறி அவர் பிரச்சாரத்தை பாதியில் நிறுத்திவிட்டு கீழே இறங்கினார். பின்னர் வேறு ஒரு காரில் மருத்துவமனைக்கு கே.என்.நேரு புறப்பட்டு சென்றார் என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, வயது மூப்பின் காரணமாக அமைச்சர் பதவியை விட்டும் கொடுக்க மாட்டார். வயது மூப்பின் காரணமாக பணத்தை கொள்ளையடிப்பதிலும் கட்டுப்பாடாக இருப்பது கிடையாது. பல கோடி சொத்து மதிப்பு கொண்ட கே.என்.நேரு அவர்கள் சமீபத்தில்தான் இங்கிலாந்தில் இருந்து விலை உயர்ந்த சொகுசு காரை இறக்கியுள்ளார். அதன் மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 42 கோடி. 42 கோடி இவருக்கு எப்படி வந்தது என்ற கேள்வியை இணையதளங்களில் தற்பொழுது வைரலாக பதிவுகளும் செய்யப்பட்டிருந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தன்னை கேள்விகள் கேட்டுவிடுவார்கள் என்று கூறி இந்த நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறாரா என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் தற்பொழுது பதிவு ஒன்றையும் செய்துள்ளார். பொறுத்திருந்து பார்க்கலாம். கே.என்.நேரு அவர்கள் உண்மையிலேயே மருத்துவமனையில் நெஞ்சுவலியின் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீட்டிற்கு சோதனைகள் நடத்துவதாக முன்கூட்டியே அறிந்த தகவலின்படி நெஞ்சுவலி வந்ததாக மருத்துவமனையில் நாடகமாடுகிறாரா என்பதை நாம் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக பார்க்கத்தான் போகிறோம். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். கே.என்.நேரு அவர்களது உடல்நிலை உண்மையில் மோசமாகிவிட்டதா அல்லது அவர் நடிக்கிறாரா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.